எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாலுவன் குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. சென்னையிலேருந்து 52 கிலோமீட்டர், அதாவது மகாபலிபுரம் போகிறதுக்கு முன்னாடி இருக்குது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம். தமிழர் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் விளங்குற இடம். இங்கே எங்கே வந்திருக்கு அப்படின்னா புலிக்குகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுபோக இன்னொரு சிவபெருமானோட கோயில் இருக்குது. ரெண்டுமே ஒரு வித்தியாசமான ஒரு இடம், பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டேன். இன்றைக்கி இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது, இதோட வரலாறு என்ன, எப்படிலாம் செதுக்கியிருக்கிறாங்க, அது எப்படி செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இதில் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிவன் கோயிலில் வந்து இருக்கேன். இந்த சிவன் கோயில் யார் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு. பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. பல்லவர்கள் யார்? இந்த பல்லவர்கள் நம்ம தமிழோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் இருப்பாங்க. சோழர்கள் அவங்க அந்த கரிகால சோழன், அதெல்லாம் முதலாம் சோழர்கள், அதாவது முற்கால சோழர்கள். அவங்க அப்படியே அவங்க பலம்லாம் குறைஞ்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பல்லவர்கள் வந்து வருவாங்க. பல்லவர்கள் கிட்டத்தட்ட கிபி 300லேருந்து கிபி 9, அதாவது 900, அதாவது 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணவங்க அவங்க தான். அவங்க காலத்தில் தான் வந்துட்டு கோயில்கள், குடைவரை கோயில்கள் இது முழுக்கவே கட்ட ஆரம்பிக்கப்படுது. சோழர்களோட ஆட்சி காலத்தில் அது செழித்து, அதாவது உச்சத்தில் இருந்தது. கோயில் கட்டிடக்கலையெல்லாம் உச்சத்தில் இருந்துன்னு சொல்லலாம். இப்போ இது கட்டினது யாராக இருக்கும் அப்படின்னா முதலாம் மகேந்திரனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து இந்த நரசிம்மன், இவங்க பல்லவர் மன்னர்கள், இவங்கெல்லாம் அவங்க காலத்தில் இது ஃபுல்லாமே கட்டப்பட்டிருக்கு. இந்த புலிக்குகையாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இந்த சிவன் கோயில் வந்துட்டு அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது. நம்ம சாதாரணமாக பார்க்குற சிவலிங்கங்கள் மாதிரி இல்லை, வித்தியாசமாகவே இருக்குது. இது முழுக்கவே ஒரு கோயில், அதாவது ஒரு வாங்க காட்டுறேன். இது ஒரு பாறையை குடஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இது முழுக்க ஒரு பாறை, சரிங்களா? இந்த பாறையை குடைஞ்சு உள்ளே கட்டப்பட்டிருக்குது. இங்கே மெயின் இங்கே உள்ளுக்குள்ளே வர்றப்ப இங்கே வந்து ஒரு அந்த காட்சி வந்து இருக்குது. அந்த புராதன காட்சி மகிஷாசுரவர்தினி, அந்த அந்த ஒரு சம்பவம் வந்து இங்கே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது சிலையை வந்து வடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருந்தால் தெரியும், மகிஷாசுரவர்தினி அந்த இது வரலாறு தெரிஞ்சால். இங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்குது. நல்லா பாருங்களேன், ஒரு அற்புதமாக நிஜமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 கல்லில் வந்து செய்யப்பட்டிருக்கு. 2 நந்தி, அதாவது பாதி நந்தி, பாதி கீழே, பாதி மேலே நந்தி வந்து செய்யப்பட்டிருக்கு. இங்கே உள்ளுக்குள்ளே வந்தோன்னா லிங்கம். இதை பாருங்கள், இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, செதுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு அந்த கருவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கால் சுடுது, இந்த இதாக செதுக்கப்பட்டிருக்கு. நல்லா அற்புதமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்தோன்னா மெயின் மூலவர் சிவபெருமான். உங்களுக்கு தெரியும், பல்லவர்கள் வந்துட்டு சிவ வழிபாட்டில் வந்து செலுத்தி விளங்கினாங்க. ரொம்ப சிவபக்தி உடையவர்கள் பல்லவ மன்னர்கள்லாம். அவங்க இதில் வந்து கட்டப்பட்டது அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? இந்த ஒவ்வொரு இது மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி மொத்தம் 16 இருக்குது. அவ்வளோ நுணுக்கமாக ஒரே இதில் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் வச்சு பண்ணாலுமே கூட இதை பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும், ரொம்ப இதாகும், ரொம்ப நிறைய செலவாகும். நிறையா இப்போது இந்த அளவுக்கு நுணுக்கமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான். இந்த பக்கம் சிற்பங்களாக இருக்கட்டும், அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் சிற்பங்கள் இருக்குது. இந்த பக்கம் இது சிவபெருமான் தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த உருவம் யாருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அற்புதமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு முழுக்க ஒரு பாறையை குடஞ்சி அப்படியே இது செஞ்சுருக்காங்க. ஏன்னா குடைவரை கோயில், இதான் குடைவரை கோயில், ராக்கெட் டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே மாதிரி நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம், கழுகுமலையில் வந்து பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து கல்வெட்டு இருக்குது. நான் அப்போ வந்து நான் ஷாக் ஆகிட்டேன். இது முழுக்க ஹிந்தியில் இருக்குது. தெரியுதா? ஓகே, எனக்கு ஹிந்தி தெரியாதனாலும் இது ஹிந்தி தான் என்னால் யூகிக்க முடியுது. இது ஒரு மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் தமிழ் கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. கீழே இந்த இடத்துல தமிழ் கல்வெட்டுகள் ஃபுல்லாக இருக்குது. இது உங்களால் படிக்க முடியும். மனட இந்த இடத்துல அழிஞ்சிருச்சு, இந்த இடத்துல அது அழிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களால் படிக்க முடியுது தமிழ். ஆனால் இந்த இடத்துல ஹிந்தி கல்வெட்டுகள் இருக்குது. உங்களால் தெரியுதா ஹிந்தி கல்வெட்டுகள்? இதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம்தான்.
ஏன்னா இந்த லிங்கத்தை ஒரு பாறை குடஞ்சி இவ்வளோ, அதாவது நுணுக்கமாக செய்யணும்ல, செய்கிறதுனால இந்த நுணுக்கமாக இந்த ஒரு லிங்கத்தில் கொண்டு வரதா இருக்கட்டும். இப்போ இந்த லிங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே அந்த கருவு ஷேப்பாக இருக்கும், சுடுது வாங்க உங்களுக்கு. இவங்க ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அது வந்து கரெக்டாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்துருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற நந்தியை, இங்கே இருக்கிற லிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒவ்வொன்றா ஒரு பிம்பம் மாதிரி வந்து இருக்குது. பின்னாடியும் சிவபெருமான் அந்த இது வந்து சிலை வந்து இருக்குது. இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பாறை இருக்குது, அதுக்கு பேர் வந்து மெழுகு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ இந்த இடம் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கண்ட்ரோலில் வந்துருக்கு. இதில் வந்துருவியா? இந்த பாறைக்கு வந்து மெழுகு பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியவே இல்லை. ஏன்னா பாருங்களேன், இது உள்ளுக்குள்ளே அப்படியே எப்படி செஞ்சுருக்காங்க, எதனால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு யாருக்குமே எந்த ஒரு ரீசனுமே தெரில. இங்கே இந்த ஆர்கியாலஜி பண்ணவங்களுக்கு எதுக்குமே தெரில இது எதுக்காண்டி பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரில. இங்கே பாறைகள் தான், இந்த முழுக்க இந்த கோயில் முழுக்கவே பாறைகளால் தான் செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த குடைவரை கோயில்களை எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு காட்டுறேன். இங்கே இருக்கட்டும் புலிக்குகை, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அந்த புலிக்குகையுமே ஒரே ஒரு பாறையை அப்படியே செதுக்கி அற்புதமாக செய்யப்பட்டது. எப்படி அந்த பாறை குடஞ்சி செய்வாங்க அப்படின்னா, தெரியுதா, பாறையில் சுத்தியில் வச்சு ஓட்டை போட்டுருவாங்க. சுத்தியில் வச்சு ஓட்டை போட்டதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி அந்த இதை வந்து மரத்தாலானதை வச்சுட்டு அடைச்சிடுவாங்க. அடைச்சிட்டு ஒரு கொஞ்ச நாள் விட்டுருவாங்க. அது கொஞ்ச நாள் போக 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 ஈரம் விட்டு அது வந்து வெடிப்பு ஆரம்பிச்சிடும். அதே டைரெக்ஷனில் தான் வரும். அப்படி தான் குடைவரை கோயில்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு பாறையை உடச்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அற்புதமாக இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ அந்த புலிக்குகையை வந்து போய் காட்டுறேன். போகிற வழியிலே ஒரு பெரிய கல் இருக்குது, அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்க்குறப்ப. ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு நல்ல அமைதியான இடம், ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 2300 வருடங்களுக்கு முந்தைய முருகன் கோயில் அப்படின்ட்டு. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த இதை தாண்டி போனால் தான் அந்த கோயிலுக்கே போக முடியும். இங்கே பாருங்கள், பார்க் மாதிரி ஒவ்வொரு இடமும் நல்லாவே இருக்குது, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க இப்போ அந்த கல்லுக்கு போய் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாறை வந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, மிக பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கே இருக்குன்னா அந்த சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த சிவன் கோயிலுக்கும் அந்த புலிக்குகை இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் நடுவில் வந்துருக்கு. இவ்வளோ பெரிய பாறை அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஏன்னா அதோட பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, ஆனால் மேலே வந்து மிகப்பெரிய பாறையாக இருக்குது. சில பேர் வந்துட்டு அந்த சைடு பின்பக்கம் கூடியில் மேலே ஏறி வந்து ட்ரை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்கிட்டாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாறை இங்கே எப்படி வந்தோன்னு தெரில. அது பக்கத்தில் நிறைய பாறைகள் வந்திருக்கு, அதை நிறைய உடைச்சு பண்ண பார்த்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு பெரிய பாறையை வந்து இருந்திருக்கணும், அதை உடச்சி தான் ஒவ்வொரு கோயிலாக வந்து கட்ட பார்த்துருக்காங்க பல்லவர்கள். வாங்க புலிக்கோயிலுக்கு போகலாம்.
இதுதான் இங்கே முக்கியமான இடம், புலிக்குகை அப்படின்னு சொல்லப்படுற இடம். ஆனால் இது வந்து புலிக்குகை வந்து கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கு உங்களுக்கு வந்து நிறைய புலிகள் இந்த இது மாதிரி முகங்கள் இருக்கும். ஆனால் புலிகள் கிடையாது, அதுகள் வந்து யாளிகள். நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம்ல, யாளிகள் சிங்கம் மாதிரி. அதனால் இதுக்கு வந்து யாளி குகைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்காங்க. இதுவும் அதாவது ஒரே ஒரு பாறை தான், பெரிய பாறை. அந்த பாறையில் ஒவ்வொரு அற்புதமாக செதுக்கியிருக்காங்க மக்களே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்கிடெக்ட் அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பாறைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அற்புதமாக இருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து காட்டுறேன். இந்த பாறையை இங்கே பாருங்கள், இது குதிரை மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இது அற்புதமாக இருக்கா, குதிரை மாதிரி. இது குதிரை மாதிரி அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து யானைகள். ஆனால் யானை மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி, அங்கே இருக்குது. அவ்வளோ அற்புதமாக அது செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே 2 யானைகள், அதுக்கப்புறம் ஒரு குதிரைகள், இதே மாதிரி அந்த பக்கமும் வச்சுருக்குறாங்க. இங்கே முழுக்க சிங்கங்கள், அது யாளி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 4 5 6 7 8 9 10 11 கிட்டத்தட்ட ஒரு 11 யாளிகள் இது ஃபுல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த மன்னர் வந்து உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது முழுக்க ஒரு பாறை எவ்வளோ அற்புதமாக அதை ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோதான், இந்த இடத்த சுற்றி பார்த்தாச்சு. இது வந்து ஒரு அற்புதமான இடம். குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கும் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம். யாளி குகைகள் இது எதுக்காண்டி எக்ஸாக்டாக பண்ணாங்க அப்படிங்கிற காரணம் இன்ன வரைக்குமே தெரியலை. அப்புறம் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி வந்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க, ஃபேமிலியாக வாங்க. சண்டேஸ் இந்த வீக் டேஸ்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றனால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. மற்ற நாள்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். உள்ளுக்குள்ள வரதுக்கு எந்த கட்டணம் எதுவுமே கிடையாது. சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் பஸ்ஸஸும் இருக்குது. நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. அவ்வளோ அந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், இந்த இடம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான இடத்துக்கு கூடி சீக்கிரம் போகலாம். 5 மணி.